வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இப்பதான் தோணுச்சு இந்த கேள்வி. சார் கிட்ட வந்து சொன்னேன். சரி நீயே கேட்டுரு ஃபர்ஸ்ட் கேள்விய அப்படின்ட்டாரு. என்ன கேட்கறத விட நீ எல்லாரையும் கேளுன்ட்டாரு. இப்ப எதுக்கு எடுத்தாலும் எல்லார் வாயிலும் கம்ஃபர்ட் ஜோன். எனக்கு கம்ஃபர்ட் ஜோன். எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் இல்லைன்னா செட் ஆகாதுப்பா. சின்ன குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் சொல்றாங்க. இந்த கம்ஃபர்ட் ஜோன்னா அவங்கவங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது எனக்கு சொல்லணும். நான் கம்ஃபர்ட் ஜோன்னா நம்ம வசதியா இருக்கணும். அதுதான் வந்து கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்ல ஆரம்பிச்சோம். வசதியா நமக்கு அவங்கவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு வசதியா இருக்கிறது தான் நம்ம வந்து கம்ஃபர்ட் ஜோன் சொன்னோம். ஆனா இப்ப எல்லாத்துக்குமே அந்த கம்ஃபர்ட் ஜோன்ன்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க. அதுதான் எல்லாரோட பார்வையிலும் அந்த கம்ஃபர்ட் ஜோன் என்றால் என்ன? எது கம்ஃபர்ட் ஜோன், எது கம்ஃபர்ட் ஜோன் எல்லாத்துக்கும் அந்த கம்ஃபர்ட் ஜோனை யூஸ் பண்றாங்களே, இது எது எதுக்கு வரும்ன்றது எனக்கு ஒரு கிளாரிட்டியா இருந்தது. அதை முடிச்சிடுறேன். எனக்கு தொண்டையிலே இருக்கு. நேத்து ஈவினிங் எங்க வீட்டுக்கு பக்கத்துல என் கூட என் தம்பி மாதிரி வளர்ந்தவன் தான். அவன் வந்து இப்ப சோழிங்கநல்லூர்ல போயிட்டான். அவங்க அம்மாவும் தங்கச்சியை மட்டும் இங்க புதூர்ல எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அவன் வந்தான் நேத்து நைட் எங்க வீட்டுக்கு வரும்போது லேட் நைட் எங்க அம்மா அப்பாவை வந்து பாத்துட்டு போனோன்னு வந்தான். அவங்க அம்மாவை போய் பார்க்க போறான். நைட் 9:30 போறான் அவன். சாப்பிட சொன்னாலும் வேணான்னுட்டான். அவங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன சொல்றான், அம்மா டிஃபன் செஞ்சுட்டு ரெடியா வெயிட்ஸ்ன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். எங்க அம்மா கேக்குறாங்க, டேய் லேட் ஆயிடுச்சுடா, நைட் 10 மணி ஆகுது. எங்க வீட்டுல கொஞ்ச நேரம் பேசி லேட் ஆயிடுச்சு. 10 மணி ஆகுதுடா, இப்ப போய் வீட்டுல தங்கிடுவியா? என்னடா பண்ணுவேன்னா, இல்ல இல்ல எனக்கு இங்க படுத்தா தூக்கம் வராது. என்னோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு நான் எங்க வீட்டுல போய் தூங்கினாதான் எனக்கு தூக்கம் வரும்னு அவன் சொன்னான் பாருங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அம்மா தங்கச்சி தான் இருக்கிறாங்க. ஏதோ லேட்டா வந்தான், லேட் ஹவர்ஸ்ல வந்தான். அந்த இருக்கிற டைம் அவன் யூட்டிலைஸ் பண்ணிக்காம நான் ஒரு 1/2 hour இருப்பேன், சாப்பிட்டு போயிடுவேன். என் கம்ஃபர்ட் ஜோன்ல போய் தூங்கினாதான் எனக்கு தூக்கம் வரும்னு ஒரு 45 வயசு பையன் சொல்றான். எனக்கு இது புரியல. அதனாலதான் அது கொஸ்டினை வந்து நான் இங்க வந்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சதே. இதுக்கு எனக்கு பதில் சொல்லு. ஃபர்ஸ்ட் இவர் சொல்லட்டும். யார் சொல்றது கம்ஃபர்ட் ஜோன்? பதில் சொல்றது யார்? வசந்தி மேடம் சொல்லுங்க மேடம். அதாவது கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது எந்த வழியில உங்களுக்கு போயிட்டே இருக்கோ, அது ரொம்ப சௌகரியமாக இருக்கோ, அதிலிருந்து ஒரு சடன் சேஞ்ச் வராமல் அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அதுதான் கம்ஃபர்ட் ஜோன். சடன் சேஞ்ச் வரும்போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களால் அதை அந்த அந்த சடன் சேஞ்சை எடுத்துக்க முடியாது. சின்ன வயசில் எடுத்துக்கலாம், ஆனால் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு வந்த உடனே அந்த கம்ஃபர்ட் ஜோனை மெயின்டைன் பண்ண பார்க்குறோம். அதுதான் என்னோட கம்ஃபர்ட் ஜோன் வந்து அப்படி நினைக்கிறேன். திடீர்னு என்னை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றினாலோ, இல்லாட்டி என்னோட சாப்பாடு உணவு முறைகளில் டக்குன்னு ஒரு மாறுதல் கொண்டு வந்தாலோ, இல்லாட்டி எனக்கு முடியாத ஒரு ஒரு வேலையை அதை செய்ய சொன்னாலோ, அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நான் வெளியில் வர்றதுக்கு தயங்குவேன். அந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறது ஒரு ஏஜ் மட்டும் உங்களால் அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஒரு ஏஜ் மட்டும் உங்களால் அந்த சேலஞ்ச் எடுத்துக்க முடியும், ஓட முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து போதும், இந்த 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 இதுக்குள்ளே எனக்கு இருந்தால் போகிறோம் அப்படிங்கிற அது வர்றது தான் என்னோட கம்ஃபர்ட் ஜோன். வேற யாருன்னா ஒருத்தர் சொல்றீங்களா கம்ஃபர்ட் ஜோன் பதில்? தடை இல்லாத பகுதி, நமக்கு தடை இல்லாம இருக்கிறதா கம்ஃபர்ட் ஜோன். சரி, ஓகே. கல்யாண் மேடம். சார் எனக்கு தேவையானது நான் நானா இருக்கிறது தான் எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் சார். அது எங்க இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி. பெருசா ஒரு சேஞ்சை பத்தி நான் பேச வரல. இப்ப நான் எனக்கு அந்த சோஃபால உட்காந்தா எனக்கு அது கம்ஃபர்ட் அப்படின்னா அது என்னோட கம்ஃபர்ட் ஜோன். எனக்கு இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் உட்காருவேன் அப்படிங்கிறது, அதை தான் நான் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனா பாக்குறேன். ஈச் அண்ட் எவ்ரி மினிட் ஐ நீட் தட் கம்ஃபர்ட் ஜோன். வேற யாராச்சும்? சுகவாசியா இருக்கும். சொல்லுங்க சார், சிவகுமார் சார் சொல்லுங்க. சுகவாசியாகவே இருக்கணும். கடைசியா சுகவாசியாகவே இருக்கணும் சார். சுகமா இருக்கணும். சுகம் சுகம் சுகம். சுகவாசியிலிருந்து கொஞ்சம் பிறண்டாலும் சுகவாசி. செல்வா இதை சொல்லுவாரு, வாங்க. கம்ஃபர்ட் ஜோன் கம்ஃபர்ட் ஜோன் வந்து நம்மளுடைய உச்சகட்ட சோம்பேறித்தனம் நான் சொல்லுவேன். சோம்பேறித்தனத்துக்கு இன்னொரு வார்த்தை கம்ஃபர்ட் ஜோன். அதுதான் உண்மை. நமக்கும் தெரியும் அது. நம்ம கம்ஃபர்ட் ஜோன் உள்ள இருக்கிறதால எவ்வளோ நம்ம வந்து இழக்கிறோம், எவ்வளோ முன்னேறாமல் இருக்கிறோம் அப்படின்றது நமக்கே தெரியும்.
தெரிஞ்சாலும் நம்ம மனசு வந்து அதுதான் விரும்பி கேட்குது. ஏன்னா இது உனக்கு பிடிச்சிருக்கு, இதையே செய். அவங்க சொன்ன மாதிரி சோஃபா இந்த இடத்துல உட்காந்து சாப்பிடணும், இப்படி தான் காஃபி குடிக்கணும், இந்த நேரத்தில் இதை நான் அவாய்ட் பண்ண முடியாது, இப்போ நான் டிவி பார்த்து தான் ஆகணும், இந்த படம் பார்த்து தான் ஆகணும். இந்த மாதிரி எல்லாமே உனக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து கிராண்டடாக எடுத்துக்கிட்டு என் கம்ஃபர்ட் ஜோன்றோம். ஸோ ஒருத்தங்க முன்னேறணும், நமக்கே ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா முதல்ல நமக்கு சொல்கிறது எல்லாமே கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கணுன்றது தான். ஸோ எது நமக்கு கஷ்டமோ அது நம்மளால முடியாததோ இது எல்லாத்தையும் நம்ம கம்ஃபர்ட் ஜோன் உள்ள வச்சிடுறோம். ஸோ கம்ஃபர்ட் ஜோன் நல்லது இல்லை. ஓகே சார். ஓகே, வெரி குட். ஒருத்தருக்கு ஒரு புரிதல் இருக்கும். மைண்டை நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கோமோ, நமக்கு எது நல்லா இருக்குதோ நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு 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 செட் ஆஃப் ப்ராக்டிஸ் வந்து நம்ம பண்ணிட்டு வச்சிருக்கோம். அது வந்து நம்ம எப்பயுமே அதுதான் தேவைப்படும். அந்த இடத்த விட்டு நம்ம மாறும்போது மைண்ட் செட்டும் சரி, ஒரு இதுவும் சரி. ஒரு புது மொபைல் வாங்குறோம்னா அந்த மொபைல் பழைய மொபைல்ல இருந்த கம்ஃபர்ட் வந்து புது மொபைல்ல இருக்காது. ஏன் இருக்காதுன்னா பழைய மொபைல்ல நம்ம எல்லாம் அது நிறைய விஷயங்கள் உள்ள செட் ஆயிடுச்சு. இதுதான் இப்படி போடணும் அப்படி போடணும். புது மொபைல்ல வந்து இப்போ ஒரு அது கத்துக்கிற வரைக்கும் அட என்னடா அது அப்படின்னு ஒரு சலிப்பு தட்டும். அப்ப அந்த அந்த இது தெரியுது பாருங்க. ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயம் சேஞ்ச் ஓவர் ஆகுது மாதிரி வசந்தி மேடம் சொன்ன மாதிரி நம்மளோட கண்டிஷன் மைண்ட்ல இருந்து இன்னொரு புது விஷயத்த உள்ள நுழைக்கும் போது கஷ்டமா இருக்கும். அதை பழகிட்டதை வந்து கம்ஃபர்ட் ஜோன் சொல்றோம். இது நம்ம யோசித்து பார்த்தோம்னா தெரியும், கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா தெரியும்.